இந்த அழகிய கால நேரத்தில் தன்னோட வயலெல்லாம் பார்க்குறதுக்கு வந்தான் இளங்கோ. இது அவனுக்கு ஒரு தினசரி பழக்கமாகவே மாறிடுச்சு. காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே அவன் அப்பாவோட சேர்ந்து தினமும் வயலுக்கு வர்றது, வேலை பார்க்குறது அப்படியே இருந்தான். எல்லாம் படிக்கிற பையன் கிடைச்ச வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்கான். காலேஜ் முடிஞ்ச உடனேயே முழு நேரமாக விவசாயமே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இளங்கோவுக்கு படிப்பை விட விவசாயத்தில் நாட்டம் அதிகம். அதனால தான் கிடைச்ச வேலையை கூட விட்டுட்டு முழு நேரமாக விவசாயமே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கூட படித்த சில நண்பர்கள் கூட கிடைச்ச ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்காக வெளியூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. படித்ததுக்கான வேலை கிடைக்கலனா அவன் கிடைச்ச ஏதோ ஒரு வேலையை செய்கிற மனநிலை தான் எனக்கு எல்லாருமே இருக்காங்க. அவங்க மட்டும் என்ன, அவங்களும் அப்படி தான். தம்பி, இன்னைக்கு தான் பேங்க் போய் பணம் எடுத்து வந்தேன். ஆளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாச்சா? எல்லாரும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா? கவலைப்படாத. சரி, இந்த மணி பையன் அக்காவுக்கு கல்யாணம் வருதான், அவனுக்கு ஒரு 50,000 சேர்த்து கொடுத்துரு. இப்போ முருகன் வயலில் வந்து எருவு அடிக்கலைங்கிறான். 2 வண்டி எருவு அடிச்சு விட்டு மேலே சேர்த்து காசு வாங்கிங்க அவன்ட்டான். நான் போயிட்டு வயலை போய் பார்த்துட்டு வரேன். நீ பாருங்க, பண்ணே போய் என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. இருப்பா தம்பி, கொடுத்துட்றேன், வரேன் நான். எப்படா இருக்க? ரொம்ப வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. 8 வருஷம் ஆச்சு. இப்பதான் ஊருக்கு வர தோணுச்சு அவனுக்கு. அப்படியெல்லாம் இல்லடா, நான் பார்த்த வேலை அந்த மாதிரி அதான் லீவ்லாம் தர மாட்டாங்கடா, அதான்டா. அப்படியே உட்காரு. சரி, வர்றப்ப வீட்டை பார்த்தேன். அப்புறம் எப்படி போயிட்டு தான் வந்தியா? ஆமாம், ஐடி போயிட்டு வரேன். அப்புறம் எப்படி கட்டி வச்சிருக்க? ஐடியில் வேலை போகிறேன், என்னாலே இப்படிலாம் கட்ட முடியல. உன்னாட்டி மட்டும் எப்படா? அதுவா, முதல்ல எனக்கும் நஷ்டம்தான் ஆச்சு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அப்புறம் ஐயா நம்மளோட சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு மாறினேன். முதல்ல நஷ்டம்தான் ஆச்சு எனக்கும். அப்புறம் நல்ல லாபம் கிடைச்சிது. அதை வச்சு நிறைய இடம் வாங்கி போட்டான். ஆடு, கோழி, மாடுன்னு நிறையா வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம பண்ணையில் ஆளுவலை வேலைக்கு சேர்த்தேன். இப்போ பார்த்தா நம்ம பண்ணையிலேயே கிட்டத்தட்ட 40 பேர் வேலை பார்க்குறாங்க. என்ன வேணும்? அவ்வளோதான். இதுக்குங்கிற வேலை ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறது? அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டியதான். எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்ல. உனக்கு இல்லாத வேலையா? நம்ம மாட்டு பண்ணையை பார்த்துக்கடா, நீயே பராமரி. என்னடா, நான் எவ்வளோ படிச்சுன்னு உனக்கே தெரியும், என்னை போய் மாட்டு மேய்க்க சொல்கிற. பால் குடிப்பியா, டீ குடிப்பியா, பன்னீர் சாப்பிடுவியா? எல்லாமே புறா. அப்புறம் அதெல்லாம் எதில் வருது சொல்ல முருகா? பால், தயிர்லாம் எதில் வருது? இதெல்லாம் ரைட்டு தான். முருகா, இந்தியாவோட மொத்த பால் சந்தை மதிப்பே 1.5 கோடி ரூபாடா. மொத்த வருமானத்தையும் வீட்டு கொள்ளையில கட்டி வச்சுட்டு வெளியில போய் அவன்கிட்டயே கை கட்டி வேலை பார்க்குறிய, நல்லாவா இருக்கு? 1.5 கோடியா? இளங்கோ, நீ என்ன வேணாலும் சொல்லு, நானும் உன் கூட. சரிடா முருகா, வீட்டுக்கு போயிட்டு கிளம்பு. கொஞ்சம் வெளியில போவோம், நானும் கிளம்பி வந்துடுறேன். ஏன்டா, எங்கடா போகிறோம்? கலெக்டர்யா? ஆமாம். என்ன விஷயம்டா? அது ஒன்றும் இல்லைடா, ஃபோனு, மிக்சி, டிவி இதெல்லாம் இல்லைன்னா கூட நீ இருந்துடுவ. சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற சாப்பாட்டை விளைவிக்கிற விவசாயி தான் விளைவிக்கிற பொருளுக்கு தானே என் விலையை நிர்ணயம் பண்ண முடியல. ஆனால் அத்தியாவசியமற்ற ஒரு மொபைல் ஃபோனுக்கு கூட அதை தயாரிக்கிறவன் தான் தன்னோட விலையை நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் அத்தியாவசியமான உணவு விளைவிக்கிற விவசாயி யாரோ ஒருத்தன் சொல்கிற விலைக்கு பொருளை கொடுக்குறான். இதெல்லாம் மாற்றணும் தான்டா. போயிட்டு கலெக்டரில் போய் மனு எழுதி கொடுத்தான். போகிறோம், வா போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் என்ன ஏதுன்ட்டு. ஏதோ ஊருக்கு 4 செய்ய மாட்டோமா நம்ம? வேண்டாம்டா, போகண்டா. சரி, போயிட்டு கிளம்பி வரியா? சரிடா, போவான். இதே தமிழ்நாட்டில் விவசாயம் மட்டுமே செய்து மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலமும் உண்டு. இதற்கு சான்றா எத்தனையோ கல்வெட்டுக்கள் இருக்கிறது. உலகின் பெருத்தொழில் விவசாயம். இயற்கை மனிதனை வாழ வைக்க பல அற்புதங்களை கொடுப்பதுண்டு. அப்படி கொடுத்தது தான் இந்த விவசாயம். விவசாயத்தை பேணி காப்போம். வளரும் தலைமுறைக்காவது விவசாயம் சொல்லிக் கொடுப்போம். இன்றளவும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே முதுகெலும்பு விவசாயம்தான். விவசாயமும் ஒரு தொழில்தான்.